इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अनन्तरूपिणं मंगलश्लोक என்னது? यत्कृपालेश मात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्. अथ उत्तरभागः. இந்த கிரந்தத்துல ஆரம்பத்திலேயே வேதகாவானது அஞ்சாக இந்த கிரந்தத்தின் படி பிரிக்கப்பட்டது. விதி, மந்திர, நாமதேய, அர்த்த நிஷேத, அர்த்தவாதா அப்படின்னு விதிஹி, மந்திரஹா, நாமதேயம், நிஷேதா, அர்த்தவாதா இப்படி அஞ்சா பிரிக்கப்பட்டது. மொத்த வேதகாவும் தர்மத்தை சொல்றதுல தாத்பரியம் கொண்டதா இருக்கு. ஆனா அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தர்மத்தை தெரிவிக்கிறதா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதியானது நேரடியாக தர்மத்தை போதிக்கிறது. அந்த தர்மத்தை நேரடியாக போதிக்கின்ற விதிக்கு மற்றவைகள் அர்த்தவாதகாவோ மந்திரகாவோ நாமதேயம் இவைகளோ உபகாரம் பண்றதா இருக்கு. அப்போ விதியானது நேரடியாக தர்மத்தை போதிக்கிறது, மற்றவைகள் விதிக்கு சககாரம் பண்ணி அதன் வாயிலாக தர்மத்தை போதிக்கின்றன. ஆக மொத்த வேதத்துக்கும் தாத்பரியம் எதுன்னு கேட்டா தர்மத்தை போதிக்கிறதுலாம் தாத்பரியம். இத மனசுல வச்சுட்டு அவர் அஞ்சா பிரிச்சு அதுல முதல்ல விதியானது எப்படி பிரயோஜனத்துடன் கூடி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். தத்ர விதிஹி பிரயோஜனவத் அர்த்த விதானேன அர்த்தவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? பிரயோஜன பலத்துடன் கூடிய, பிரயோஜனவத் பலத்துடன் கூடிய கர்மாக்களை விதிப்பதினால் விதிகளுக்கு பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு ஆச்சு. இப்போ மற்ற வேத பாகங்களுக்கெல்லாம் பிரயோஜனத்துவம் இருக்கா இல்லையா? அதாவது பிரயோஜனத்துடன் கூடியதா இருக்கா இல்லையா? பிரயோஜனவத்துவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அத சொல்றதுதான் இந்த உத்தர பாகத்துல ஆரம்பிக்கிறார். மந்த்ராணாஞ்ச பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகதையா அர்த்தவத்துவம். மந்த்ராணாம் மந்திரங்களுக்கு அர்த்தவத்துவம் அஸ்தி அப்படின்னு முதல்ல இந்த பொருள் எடுத்துக்கணும். மந்திரங்களுக்கு என்ன இருக்கு? அர்த்தவத்துவம், பிரயோஜனவத்துவம் அஸ்தி. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எப்படி இந்த மந்திரங்கள் பிரயோஜனவத்தாக ஆகின்றன அப்படின்னு கேட்டா, பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகதையா. பிரயோகான்னு சொன்னா அனுஷ்டானம், கர்மாக்களுடைய அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்துல சமவேதமாக இருக்கின்ற, சமவேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள். உதாரணத்துக்கு பிரயோகத்துக்கு சமவேதமான விஷயங்கள்னு கேட்டா அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவதையா இருக்கலாம், திரவியமா இருக்கலாம், கர்த்தாவ சம்பந்தப்பட்டினதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை ஸ்மாரகதையா நினைவு கூறுவதின் வாயிலாக, அந்த வழியாக அப்படின்னு அர்த்தம். அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை நினைவுபடுத்தி
அந்த வழியாக இந்த மந்திரங்கள் பிரயோஜனவத்தாக ஆகின்றன. அதத்தான் சொல்ற, மந்திராணாம் பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகதையா அர்த்தவத்துவம். ஏன் இந்த பிரயோக சமவேதமான அர்த்தங்களை முதல்ல நம்ம ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரயோகத்தை அப்படித்தான் பண்ணணும்னு இருக்கு. ஒவ்வொரு பதார்த்தத்தையும் நாம ஸ்மரணம் பண்ணிட்டு அதை நல்லா மனசுல வாங்கிட்டு அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த கர்மாவில எது அங்கமா இருக்கு, இதெல்லாம் ஸ்மரிச்சுட்டுதான் அர்த்தபூர்வகமாக தான் அனுஷ்டானம் பண்ணணும் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பிரயோகத்தினுடைய ஸ்மரணம், பிரயோகான்னு சொன்ன அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்தை சம்பந்தப்பட்ட அத்தனைகளுடைய ஸ்மரணமும் அர்த்த ஸ்மரணமும் நமக்கு வேண்டியது. இப்படியாக மந்திரங்களுக்கு என்ன இருக்கு? பிரயோஜனவத்துவம் இருக்கு. நது தது உச்சாரணம் அதிருஷ்டார்த்தம். இந்த மந்திரங்களை உச்சரிப்பது எதற்காக? இப்ப மந்திரங்களுடைய பிரயோஜனம் என்னன்னு கேள்வி கேட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டா இல்லையா? மந்திரங்களுடைய பிரயோஜனமே இதுதான் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்டதான திரவியம், தேவதா முதலியவைகளை நினைவு கூறுவது அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுறது, மந்திரங்கள் சொல்றதுனாலேயே புண்ணியம்னு அப்படி இருக்கட்டுமே இல்லையா? எல்லா மந்திரங்களுமே பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை நினைவு கூறுவதாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல மந்திரங்கள் இருக்கு அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவதையோ திரவியத்தையோ சொல்றது. சில மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்படாத பதார்த்தங்களையும் சொல்றது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியாது? பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மந்திரத்தினால சொல்லப்படுகின்ற தேவதா அப்படின்னு வச்சுப்போமே, அந்த தேவதா அந்த கர்மாவில இல்லை. அப்போ என்ன பண்றது? சரி, இன்னும் சில மந்திரங்கள் இருக்கு, அதுக்கு அர்த்தங்களே கிடையாது. ஹும் பட் அப்படின்னு சொல்றோம், அது ஒரு மந்திரம் தான். இதுக்கு அர்த்தம் கிடையாது. அது அக்ஷரங்கள், பீஜாட்சரங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அக்ஷரங்கள் கோர்த்து இருக்கலாம். ஆனா அதுக்கு தனியா மந்திரம் கிடையாது, மந்திரத்துக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தமே கிடையாதுன்னு சொன்னா பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகமாக இந்த மந்திரங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எல்லா மந்திரங்களும் எதற்காக சொல்லப்படுகின்றன அப்படின்னு கேட்டா, பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகம்னு வச்சுக்காதீங்கோ. மந்திரம் சொன்னால் அந்த இடத்துல புண்ணியம் உண்டு, அதிருஷ்டம் உண்டு இப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவருக்கு இப்ப என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, நீங்க சொல்றது சரிதான். எந்த மந்திரங்களுக்கு பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் இல்லையோ, எந்த மந்திரங்கள் அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்டதான அர்த்தத்தை நினைவு கூறுவதாக இல்லையோ, எந்த மந்திரங்கள் அப்படி இல்லையோ, அவைகளுக்கு அதிருஷ்டார்த்தத்துவம் சொல்லலாம். ஆனால் எங்கே திருஷ்டமான பலன் தெரியறதோ அங்க அதைத்தான் எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த நியமத்தை படிச்சிருக்கோம். திருஷ்டே பலே சம்பவதி அதிருஷ்ட பல கல்பனாயாக அந்நியாயத்துவாத் அப்படின்னு ஒரு நியமம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் நமக்கு திருஷ்டமான பிரயோஜனம் கிடைக்கிறதோ அப்படின்னா நம்மளால அந்த பலனை எதிராக அனுபவிக்க முடிகிறது. அப்படி ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் சமயத்துல மெனக்கட்டு நம்ம அதற்கு அதிருஷ்டம் பிரயோஜனம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த நியமத்தினுடைய தாற்பயம். அதன்படி பார்த்தால் இங்கே பல மந்திரங்களுக்கு திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கிறது. திருஷ்ட பிரயோஜனம் என்னது? அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை நினைவு கூறுவது, இதுதான் திருஷ்ட பிரயோஜனம். அந்த நினைவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பிரயோகத்தை தப்பில்லாம பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மந்திரத்துக்கு அதிருஷ்டம் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பதிலாக சொல்றா பாருங்க. நது தது உச்சாரணம் அதிருஷ்டார்த்தம். ஏன்? திருஷ்டே சம்பவதி அதிருஷ்டஸ்ய அந்நியாயத்வாத். அதிருஷ்டஸ்யன்னு சொன்னா அதிருஷ்ட பலஸ்ய கல்பனா நன்யாயா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதற்கு மேல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீங்க திருஷ்ட பிரயோஜனம்னு எதை சொல்றீங்களோ, மந்திரத்துக்கு திருஷ்டம் பிரயோஜனம் அப்படின்னு எதை சொல்றீங்களோ, அந்த திருஷ்ட என்ன பிரயோஜனம் சொல்றோம்? அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவதைய காண்பிப்பது அல்லது திரவியங்களை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது.
இதுதானே திருஷ்டம் பிரயோஜனமா சொல்றேன். இது மந்திரத்தினால்தான் ஏன் பண்ணணும்? இந்த கர்மாவில இது தேவதை, இது திரவியம் எழுதி வச்சுக்கலாம். உபதிரஷ்டா அப்படின்னு ஒரு போஸ்ட் உண்டு, ஒரு ஸ்தானம், பதவி. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா, இந்த கர்மாக்கள் எல்லாம் சரியானபடி நடக்கிறதா, அந்தந்த சமயத்துல அந்தந்த பிரயோகம் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான தேவதை எல்லாம் கரெக்டா சொல்லப்படுறதா, இப்படின்னு பாக்குறது தான் உபதிரஷ்டான்னு பேர். அவரை வச்சுட்டு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, அந்தந்த நேரத்துல இந்த கர்மாவை பண்ணும்போது இந்த இடத்துல இந்த இதுதான் தேவதை, இதுதான் திரவியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நமக்கு பிரகாராந்தரம் இருக்கு, வேற ஒரு வழியும் இருக்கு. பிரயோக சமவேதமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை நினைவு கூறுவதற்கு பல வழிகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஏன் மந்திரத்தினாலதான் அப்படி பண்ணணுமா என்ன? மந்திரத்தை வச்சுட்டுதான் ஸ்மரிச்சுக்கணுமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அதற்கு பதிலும் சொல்றான். என்ன கேள்வி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அத பங்கிஷா பார்க்கலாம். நச்ச திருஷ்டஸ்ய, திருஷ்டஸ்யன்னு திருஷ்ட பிரயோஜனஸ்ய. இங்க திருஷ்ட பிரயோஜனம் நம்ம என்ன சொன்னோம்? பிரயோக சமவேத அர்த்த ஸ்மரணம், அந்த திருஷ்டம் பிரயோஜனம் சொன்னோம். தஸ்ய பிரகாராந்தரேனாபி, பிரகாராந்தரேன அர்த்தம் வேற இன்னொரு வழியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி வச்சுக்கிறதோ, யாராவது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறதோ, இப்படியாக வேறு வழியிலும் கூட சம்பவாத்து செய்ய முடியும் என்பதனால் மந்திரானாம் ஆனர்த்தக்கியம், மந்திரம் வியர்த்தம் அப்படின்னு நச்சவாச்சியம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வஸ்துதா கேள்வி கேட்கறவர் சரியாதான் கேட்கிறாரு இல்லையா, ரொம்ப சரியா கேட்டிருக்காரு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டவாளுக்கு பதில் இப்ப சொல்லியா. அத பதில் சொல்றா, மந்திரைரேவ ஸ்மர்த்தவ்யம் இது நியம வித்யாஸ்ரயணாத். மந்திரங்களாலதான் ஸ்மரிக்கணும். பிரயோக சமவேதமான அர்த்தங்கள் எழுதி வச்சுண்டோ மற்றவர்கள் சொல்லியோ இப்படி ஸ்மரிக்க கூடாது. மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரார்த்தத்தை வாங்கிண்டு உள்வாங்கிண்டு அதன் வாயிலாகத்தான் பிரயோக சமவேதமான பிரயோக சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு நியமகா பண்ணிருப்பதனாலே மற்றவைகளால பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு பதில் சொல்றார். மந்திரைரேவ ஸ்மர்த்தவ்யம் இது நியம வித்யாஸ்ரயணாத். நியம விதி இருக்கு. நியம விதினா என்னதுன்னு இப்ப மேற்கொண்டு சொல்ல போறேன். நான் ஒரு சந்தேகம். இப்போ இந்த மந்திர சப்தம் பிராமண வாக்கியத்துக்கும் பொருந்துமா இல்ல மந்திர சப்தத்துக்கும்? ஏன்னா இப்போ அப்போ பிராமணத்துல இருந்து தெரியப்படுறது என்ன சில இடத்துல, அதாவது பல இடத்துல தெரியப்படுறது பிராமணங்கள் இந்த கிரியைகளை சொல்றது. அந்த இடத்துல நம்ம பிராமண பாகம்னு நம்ம பேரை வச்சுக்கிறோம். நமக்கு எஜுர்வேதத்துல என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னா, பிராமணம்னு சொன்னாலும் கூட அதுல பெரும்பாலும் பிராமண வாக்கியங்கள் இருக்கு, சிலது மந்திர பாகங்களும் இருக்கு. முழுக்க பிராமணன்னா வெறும் பிராமணம் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இப்ப சம்ஹிதையிலே கூட வாயவ்யஸ்வேதமால பேத அப்படிங்கிறது என்னது? பிராமண விதி. அதுக்கப்புறம் தான் மந்திரமே இருக்கு. இப்படி எல்லாமே கலந்து கட்டி இருக்கு. இல்லைன்னா இப்ப இஷயத்வா அப்படிங்கிற இடத்துல ஆட்சினத்தி அப்படிங்கறது அங்க தெரியல. ஆனா இந்த பிராமணத்துல இருந்தா அந்த இடத்த நாம பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஸ்தானங்கள் எல்லாம் என்ன கிடையாது? விஷயத்வான்ற இடத்துல அது அந்த கிரியை பண்ணணும்னு அங்க இல்லையே, அப்ப எப்படி ஸ்மரிக்கிறது? அப்படி இது அங்க அவ்வியாப்தி ஆயிடாத இந்த விஷயம். இல்ல, அந்த மந்திரம் தான் நமக்கு வேணும். விஷயத்துவாங்கிற மந்திரம் தானே, அந்த மந்திரத்தை வச்சுட்டு நாம ஸ்மரிச்சுக்கணும். அது எல்லா மந்திரங்கள் எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, மந்திரங்கள் 3 விதமா பிரிச்சுப்போம். ஒண்ணு, அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதைகளை சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடைய மந்திரங்கள், சரியா? இன்னொன்னு, அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, வேற ஏதோ அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கு. அர்த்தம் இருக்கு, அர்த்தமே இல்லைங்கிறது இல்ல, அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த பிரகிருத தேவதைய சொல்றதா இல்லை. இன்னொரு 3வது வகை, அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. இப்படின்னு 3 வகையா மந்திரத்தை பிரிச்சுப்போம். இதுல என்ன பண்ணுவோம்னு கேட்டா, பிரயோகத்துல இருக்கக்கூடிய திரவிய தேவதையை சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களை வச்சுட்டு அந்த பிரயோக சம்பந்தப்பட்ட திரவிய தேவதையை ஸ்மரணம் பண்ணிக்க வேண்டியது.
ரெண்டாவது வகை இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை எங்க இந்த தேவத்திற்கோ, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ அக்னி அக்னி தேவதாவா கொண்ட ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கர்மாவில வேற ஏதோ தேவதையை சொல்லக்கூடிய மந்திரம் வந்து சேர்ந்திருக்கு அந்த பிரகரணத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மந்திரம் எந்த தேவதையை பிரகாசனம் பண்றதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் பூஷானு மந்திரம்னு வரப்போறது. அப்போ அந்த பூஷ தேவதையை பிரகாசனம் பண்றது இல்லையா இந்த மந்திரம், ஒண்ணு இத அந்த பூஷ தேவதாக்க யாகத்தை கொண்டு சேர்க்கணும். ஆனா அங்கேயும் சேர்க்க முடியலன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டா அதிருஷ்டார்த்தம் இங்க உச்சாரணம் பண்ணிப்போம். இது ரெண்டாவது வகைக்கு. மூணாவது வகை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஹும்பட்டு இந்த மாதிரி மந்திரங்கள், அவைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதாவது அது அதிருஷ்டார்த்தம் தான் சொல்லிக்க வேண்டியது. அப்ப இந்த மூணு வகையில முதல் வகையா மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களுக்கு தான் இங்க திருஷ்டார்த்தமான பிரயோஜனத்தை சொல்லிட்டு இருக்கான். மத்த ரெண்டு வகைகளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு திருஷ்டார்த்தம் வேணுமா இருந்தால் அந்த மந்திரத்தை எங்க அந்த தேவதைக்கும் அங்க கொண்டு போங்க. அங்க கொண்டு போக முடியல, எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை இங்கே வச்சுக்கோங்க, இங்கே படிச்சுக்கோங்க, ஆனா அதிருஷ்டார்த்தம்னு வச்சுக்கோங்க. இல்லையா அந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய பதங்களுக்கு லட்சணையா வேற ஏதாவது அர்த்தம் பண்ணிக்கணும், இங்க இருக்க தேவதையை பிரகாசனம் பண்றதாக சொல்லிக்கணும். ஆனா இந்த விதி இங்க சொன்ன இந்த இது வந்து அங்க அப்போ அவ்வியாப்தியா, அதாவது ஆமா அவ்வியாப்தியா இருக்கு இல்லையா, பூர்ணமா சமக்கிரமா எல்லாத்துக்குமே வரலையே. எல்லா மந்திரங்களுக்கும் இல்லையே அப்படின்னு தானே. ஆமா சரிதான், ஆமாம் சரிதான். இப்போ என்ன அடுத்து தெரியுமா, கேள்வி கேட்கிறவர் மொத்த மந்திரங்களுக்கும் சொன்னா எது பிரயோக சமவேதமான அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கோ அதுக்கும் சேர்த்து சொல்றார். அதுக்கும் சேர்த்து அதிருஷ்டமே பிரயோஜனமா இருக்கட்டும்னு கேட்கிறார். சித்தாந்தி என்ன பதில் சொல்லி தரான், இப்படி மொத்தத்துக்கும் சொல்லாதீங்கோ, எங்க திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கிறதோ அங்க அதுதான் எடுத்துக்கணும். புரியுறதா? எங்க உங்களுக்கு மந்திரத்துக்கு திருஷ்டார்த்தம் கிடைக்கலையோ, அதாவது அந்த மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான அர்த்தத்தை சொல்றதுக்கு சமர்த்தமா இல்லையோ, அங்க நீங்க அதிருஷ்ட பிரயோஜனம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன தெரிகிறது, இவர் சித்தாந்தி கூட எல்லா மந்திரத்துக்கும் திருஷ்டம்தான் பிரயோஜனம் சொல்ல வரல. அவர் எங்க திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கிறதோ அங்க அதுதான் நீங்க எடுத்துக்கணும், எங்க கிடைக்கலையோ அங்க நீங்க அதிருஷ்ட பிரயோஜனத்தை எடுத்துக்கோங்கிறார். இப்ப சரியா போயிடுதா? அதுதான். இப்போ அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்கிறா இல்லையா, நீங்க இப்போ பிரயோக சமவேத அர்த்த ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சிலது யோக்கியமாக்குன அந்த முதல் தரத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் அங்கேயும் கூட ஏன் மந்திரத்தை வச்சுதான் ஸ்மரிக்கணுமா என்ன, வேற ஏதாவது எழுதி வச்சு ஸ்மரிச்சுக்கலாமே, இதை பண்ணலாமே, இன்னொருத்தர் சொல்லி கேட்கலாமே அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி புரிஞ்சது இல்லையா? இப்போ கேட்கிற கேள்வி வேற கேள்வி, திருஷ்ட பிரயோஜனமா அதிருஷ்ட பிரயோஜனமா அதுல இல்ல, அது முடிஞ்சது. அதுக்கும் மேல கேள்வி கேட்கிறார். திருஷ்ட பிரயோஜனம் இருக்கட்டும், ஆனா அந்த திருஷ்ட பிரயோஜனம் ஏன் மந்திரத்துல இருந்தா வரணும், வேற எங்கேயாவது வேற வழியில பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அப்பதான் சொல்றா, நியம விதிஹி அத்திர அஸ்தி அப்படின்னு அர்த்தம், மந்திரங்களால தான் ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றா பதிலாக. அப்போ நமக்கு இந்த நியம விதினா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மேற்கொண்டு கிரந்தத்துல ஆரம்பிக்கிறா. இந்த விதிகள் 3 வகைகளா இருக்கு. ஒண்ணு அபூர்வ விதி, இன்னொன்னு நியம விதி, இன்னொன்னு பரிசங்கியா விதி, இப்படின்னு 3 வகையா இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே கர்மோத்பத்தி விதி, அதுக்கப்புறம் குண விதி, இப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் இந்த அபூர்வ விதியினுடைய பிரபேதங்கள் தான். அபூர்வ விதினா என்னது அப்படின்னு கேட்டா, நமக்கு அத்தியந்தம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது, அதுதான் அபூர்வ விதி. நியம விதினா என்னது அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த காரியம் பண்றதுக்கு இந்த 2 சாதனங்கள் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த 2த்துல இதைத்தான் எடுத்துக்கணுங்கிறது தெரியாது. அந்த தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது நியம விதி. பரிசங்கியா விதி அப்படின்னு அர்த்தம், நமக்கு
வேலை செய்யறதுக்கு பல வகைகள் கிடைச்சாலும் அதுல குறிப்பிட்ட வழி நீ எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பரிசங்கியா விதி. நான் ஒரு லௌகிக உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு ஒரு கோவிலுக்கு போகணும். நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு வழியே தெரியாது. இப்போ எனக்கு ஒருத்தர் வழி காமிக்கிறார், இந்த வழியாக நீங்க போங்கோ அப்படின்னு அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறார். சரியா? அப்ப அந்த கோவில் அடைகிறதுக்கு இதுதான் சாதனம், இந்த வழிதான் நமக்கு சாதனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ எனக்கு தெரியாத வழியை சொல்லி கொடுத்தாரா இல்ல தெரிஞ்ச வழியை சொல்லி கொடுத்தாரா அவர்? அது எனக்கு தெரியாத வழி, அத்தியந்தம் தெரியாத வழி இல்லையா, அஜ்ஞாதமான விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அப்போ இதை எந்த விதின்னு நம்ம சேர்க்கலாம்? அபூர்வ விதி இல்லையா? இப்ப பாருங்க, அடுத்த நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதே மாதிரி நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், எனக்கு அந்த கோவிலுக்கு போறதுக்கு வழி தெரியும். அந்த கோவிலுக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. சரியா? 2 வழியில எந்த வழி போனாலும் அந்த கோவிலை போய் அடைய முடியும். இப்ப எங்க வீட்டுல இருக்கவா பெரியவா சொல்ற, இந்த வலது பக்கமா இருக்கா இல்லையா அந்த வழியில போ அப்படின்னு சொல்ற. இப்ப பாருங்க, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் 2 வழியுமே கோவிலுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு, அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? கோவிலுக்கு போறது வழி இது அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கல, வலது பக்கமா இருக்கக்கூடிய வழியில போ அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வழியில நான் எந்த வழி வேணா எடுத்துப்பேன், வலது பக்க வழியும் எடுத்துப்பேன், இடது பக்க வழியும் எடுத்துப்பேன். ஒருவேளை நான் இடது பக்க வழியை எடுத்துட்டேனே ஆனால் வலது பக்க வழியே எடுத்துக்காதவனா ஆயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டேன்னு ஆயிடுவேன். அதை விடக்கூடாது, அதுலதான் போகணும்னு அவர் நினைக்கிறார். அந்த பெரியவர் இப்போ மெனக்கட்டுன்னு சொல்றாரு, வலது பக்கம் போ, வலது பக்க வழியில போ அப்படிங்கிறார். அதாவது இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்ப நான் சொல்றத 2 வழியில 2த்துல நான் எதை வேணா எடுத்துப்பேன், வலது பக்கத்தையும் எடுத்துப்பேன், இடது பக்கத்தையும் எடுத்துப்பேன். வலது பக்கத்தை நான் எடுத்துக்க மாட்டேங்கிறதுலாம் இல்லை, 2மே போகும்னு சொன்னா 2மே நான் 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். ஒருவேளை நான் இடது பக்க வழியை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா வலது பக்க வழியில நான் போக முடியாது. அப்போ அந்த வலது பக்க வழி எடுத்துக்கொள்ளாததாக ஆயிடும் இல்லையா? அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெரியவர் என்ன பண்றார்? வலது பக்கமாக போ அப்படின்னு சொல்றார். சரியா? கிடைக்காத இருந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த கிடைக்காத பொருளை, நான் எடுத்துக்கொள்ளாத பொருளை நீ இதுலதான் போகணும் அப்படிங்கிறார். இதுதான் நியம விதி. அப்போ நியம விதியில நீங்க நல்லா பாருங்க, அங்க வழி தெரியலன்னு இல்லை, வழி தெரியறது. 1த்துக்கும் மேற்பட்ட வழிகள் இருக்கு. நான் 2ன்னு புரியறதுக்காக சொன்னேன், 2ஓ 3ஓ 1த்துக்கும் மேற்பட்ட வழி. இப்படி நிறைய வழிகள் இருக்கும் பொழுது இந்த வழியாத்தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா இல்லையா? அதுதான் நியம விதி. அடுத்து நம்ம கேள்வி வரும், ஏன் அந்த வழியாதான் போகணும்? அந்த வழியா போனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு வச்சுப்போமே, பெரியவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமே. இதை நம்ம தினசரி வாழ்க்கையில கூட நம்ம கேள்விப்படலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சபரிமலை பிரயாணங்கள்லாம் போறா இல்லையா, சின்ன மலைப்பாதை பெரிய மலைப்பாதை இப்படின்லாம் 2 வகையா வச்சுருக்கா. அதுல நீங்க பார்த்தா தெரியும், ரொம்ப கொஞ்சம் பழைய காலத்துல இருக்கவா பெரிய மலைப்பாதையில் தான் நான் போவேன்னு போவா. ஏன் 2 வழியும் தானே போய் சேர்றது, சேர இடம் 2 ஒண்ணு தானே, இதுதான் போகணும்னு ஏன் சொல்லுவா? அந்த குரு சுவாமிகளும் கூட அந்தந்த குழுவை சேர்த்து கூப்பிட்டு போகும் பொழுது சில பேர் இந்த வழியா போறவா தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஏன் அப்படி? அதுல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவளுக்கு தெரியறது. இந்த வழியா போனா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், அந்த வழியா போனா கிடைக்கலன்னு அவளுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் அதெல்லாம் இல்லையா? இப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா? வழி 2 போய் சாதனங்கள் சேர்ற இடத்துக்கு உண்டான சாதனங்கள் 1த்துக்கும் ஏற்பட்டதா இருந்தாலும் கூட அதுல இதைத்தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற விதி இருக்கே, அந்த விதி என்னது? அந்த விதிக்கு என்ன பெயரு? நியம விதி. சமீச்சீனம். அபூர்வ விதி இல்லை. ஏன்னா அது தெரியாத ஒரு பொருளை சொல்லி கொடுக்கல. நம்ம இன்னும் தர்மசாஸ்திரத்தை கூட போய் பார்க்கலாம். இது பாருங்க, பசிச்சா சாப்பிடணும், இது நமக்கு தெரியும் தானே? சாப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும்.
ஆனா அது எப்படி சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணும், பரிசேச்சனம் பண்ணணும், எச்சல தொடக்கூடாது, இப்படி எல்லாம் நியமங்கள் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் நியம விதிகள், இது அபூர்வ விதிகள் இல்லை. சாப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நியம விதி. புரியுறதா? இதெல்லாம் நியம விதிகள். தர்மசாஸ்திரத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நியம விதிகள். இதே ஜுரம் வந்தா ஒரு குறிப்பிட்ட மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இத டாக்டர் சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்போ இந்த மருந்து சாப்பிடணும், இந்த வியாதிக்கு இந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்றோமா இல்லையா, இது என்ன விதி? நியம விதியா அபூர்வ விதியா? அபூர்வ விதி. சமீச்சீனம், அபூர்வ விதி. இதே நாம இப்போ ஜுரம் வந்தப்போ எனக்கு பேராசிட்டமால் எடுத்துக்கணும்னு தெரியும், அது மாதிரி வேற ஏதோ மாத்திரைகள் 4-5 மாத்திரைகள் எனக்கு தெரியும், ஜுரத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு தெரியும். டாக்டர் போய் நான் கேட்கிறேன், டாக்டர் இந்த நாளத்துல நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டு அவர் ஏதாவது ஒரு மாத்திரையை பரிந்துரை செய்தாருன்னு சொன்னா அப்போ அது என்ன விதி? நியம விதி. சமீச்சீனம். ஜுரம்னு நான் போய் டாக்டர் கிட்ட போய் நின்று எனக்கு மாத்திரை கொடுங்கோ இந்த ஜுரம் போறதுக்குன்னு கேட்டால் அது அபூர்வ விதி. நானே 4 விதமான மாத்திரைகளுடைய பேரை சொல்லிட்டு இந்த 4 விதமான மாத்திரைகள்ல ஏதாவது ஒரு மாத்திரைக்கு நீங்க சொல்லுங்கோ சரியான மாத்திரை அப்படின்னு சொன்னா அது நியம விதி இல்லையா? இதுதான் வித்தியாசம். இப்ப நல்லா புரிஞ்சது இல்லையா? அபூர்வ விதிக்கும் நியம விதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்னொன்னு மூணாவதா இருக்கக்கூடியது பரிசங்கியா விதி. பரிசங்கியா விதினா என்ன தெரியுமா? எதை எடுத்துக்கணுமோ அதை சொல்லாது, எதை எடுத்துக்க கூடாதோ அதை சொல்லிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறான், கடைத்தெருக்கு அம்மா கூட்டிட்டு போகும்பொழுது எனக்கு அந்த பொருள் சாப்பிடுற பொருள் அந்த வசுதா அந்த குழந்தை தெரியாத எதை கேட்கறதோ சாப்பிடணும்னு அது சாப்பிடக்கூடாத பொருள், உடம்புக்கு ரொம்ப அனாரோக்கியமான ஒரு பொருள். அதை பார்த்து எனக்கு அதை குடு வாங்கி கொடுன்னு கேட்டுட்டே இருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றா, இதை சாப்பிட்றதுக்கு நீ விஷத்தையே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ அந்த அம்மா சொல்றா இல்லையா, நீ விஷத்தையே சாப்பிட்டுடலான்னு. இப்போ அந்த வாக்கியத்துக்கு எங்க தாத்பரியம்? விஷம் சாப்பிடணும்னு அந்த குழந்தைய அந்த அம்மா சொல்லலான்னு அதுல தாத்பரியம் இல்லை. அந்த எதிரில அவன் காமிச்சு கேட்கிறானே அதை நீ சாப்பிடக்கூடாதுங்கிறது தாத்பரியம். அப்ப நல்லா பாருங்க, விஷம் சாப்பிடலாம்னு சொன்னாலும் அந்த வாக்கியத்துக்கு அதுல தாத்பரியம் இல்லை. ஏதோ இன்னொன்னு பதார்த்தம் இருக்கு இல்லையா, அது சாப்பிடக்கூடாதுங்கிறதுதான் தாத்பரியம். இப்படி எதை நாம எடுத்துக்க கூடாதோ, எது நிஷேத்தியமோ அதை சொல்லி கொடுக்கக்கூடியது. 4-5 பதார்த்தங்கள் சேர்ந்து வரும் பொழுது இதுவும் சாப்பிடலாம் அதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு வரும் பொழுது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, நிவர்த்தியை பண்றோம் இல்லையா, அதுதான் பரிசங்கியா விதி. இந்த 2 விதி 3 விதிகள்ல முதல் 2 விதி இதை பண்ணணும்னு சொல்லும், விதிக்கும். 3வது விதி இதை பண்ணாதேன்னு சொல்லும். அதுக்கு தாத்பரியம் 3வது பரிசங்கியா விதிக்கு எதுல தாத்பரியம்? இதை பண்ணாதேன்னு சொல்றதுல தாத்பரியம். கிட்டத்தட்ட இது நிஷேதம் மாதிரிதான், புரியுறதா? ஆனா இங்க நிஷேதம் ந அப்படின்னு பண்ணாதேன்னு இருக்காது, நகாரம் இருக்காது. இது நம்ம இது வந்து பரிசங்கியா விதி. இதர நிவர்த்தி பலகா விதி பரிசங்கியா விதியை மேல சொல்ல போறார். பாருங்க, இப்போ இந்த 3 விதிகளுடைய இதுல நமக்கு இந்த பிரகிருத ஸ்தலத்துல வேண்டியது நியம விதி, மந்திரங்களாலதான் ஸ்மரிக்கணும். இப்ப நீங்க பாருங்க, இங்க என்னென்னலாம் வழிகள் இருக்கு. பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்டதான விஷயங்களை ஸ்மரிக்கணும். அதை ஸ்மரிக்கிறதுக்கு மந்திரங்கள் இருக்கு, எழுதி வச்சுக்கலாம். யாராவது பக்கத்துல ஒருத்தரை நியமிச்சு நீ சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. பல வழிகள் இருக்கும் பொழுது மந்திரங்களாலத்தான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி நியம விதி. இப்ப சரியா போயிடுது இல்லையா? இப்ப நம்ம மந்திரங்களாலதான் ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது என்னது? நியம விதி. புரிஞ்சது இல்லையா? இப்போ இத நம்ம தெரிஞ்சின்ற விஷயத்தை பங்கியில சமன்வயப்படுத்தி பார்த்துக்கணும். பாருங்க, சாதனத்வயஸ்ய பக்ஷப்ராப்தௌ அந்யதரஸ்ய சாதனஸ்ய அப்பிராப்த தசாயாம் யஹா விதிஹி சஹா நியம விதிஹி. நம்ம பார்த்த விஷயம்தான் அதுல இருக்கு. ஆனா எந்த பதத்துல இருந்து எந்தெந்த அர்த்தம் தெரியறதுன்னு பாருங்க. சாதனத்வயஸ்ய, நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றச்ச
கோவிலுக்கு போய் சேர்றதுக்கு 2 வழிகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது 2ங்கிறதுல தாற்பயம் இல்லை, 3 ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட சாதனங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கோவில் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியமா இருக்கு, போய் சேர்றது. அதுக்கு சாதனம் இந்த வழிகள், 2 விதமான வழிகள். இப்போ சாதனத்வயம் பிராப்தம், வலது பக்க மார்க்கா இடது பக்க மார்க்கா. இப்போ சாதனத்வயஸ்ய பக்ஷ பிராப்தோ, ரெண்டுமே எனக்கு ரெண்டுத்துக்கும் போகலாம்னு ஒரு நிலை, இதுதான் பக்ஷ பிராப்தி. பக்ஷ பிராப்தின்னு சொன்னா 2த்துல ஏதாவது ஒரு வழி எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கு. சாதனத்வயஸ்ய பக்ஷ பிராப்தோ அந்யதரஸ்ய, இங்க 2ன்னு சொன்னதுனால அந்யதரஸ்யன்னு சொல்றா. 2த்துல ஒன்றை, சாதனஸ்ய அந்யதரஸ்ய சாதனஸ்ய. இப்ப பாருங்க, வலது பக்க வழி இடது பக்க வழி, இதுல நான் இடது பக்க வழியை தேர்ந்தெடுத்துட்டேன்னு வச்சுப்போம். அந்யதரஸ்ய 2த்துல ஒண்ணு நான் தேர்ந்தெடுத்துட்டேன், வலது பக்க வழிய. இப்போ எது கிடைக்காத போயிடுத்து? வலது பக்க வழியானது கிடைக்காத போயிடுத்து. அந்த கிடைக்காத போன வலது பக்க வழிய அந்த பெரியவர் போகணும்னு எடுத்துக்கணும்னு சொல்றார். இதுதான் பக்ஷே அப்பிராப்தம். இதே நினைச்சு பாருங்க, நான் எடுத்த உடனே இடது பக்க வழியில போகாம வலது பக்க வழியிலே போயிட்டேன்னு வச்சுப்போம். இப்ப பெரியவர் எனக்கு இந்த வழியில நீ போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் அதையே எடுத்துட்டேன். அது எப்போ கிடைக்காத போகுமோ அப்போ அத பண்ணணும்னு சொல்றதுதான் நியம விதி. இப்ப பாருங்க, மந்திரத்தினாலையும் ஸ்மரிக்க முடியும், வேற ஒரு சாதனத்தினாலையும். வேற சாதனம்னா என்ன சொன்னோம்? எழுதி வச்சுக்கிறதோ, யாராவது சொல்லி கொடுக்கிறதோ, இப்படி பல சாதனங்கள் இருக்கு. இப்படி வேற சாதனங்கள் இருக்கும் பொழுது நான் மந்திரத்தையே தேர்ந்தெடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எந்த சிக்கலும் இல்லை. ஆனா மந்திரத்தை விட்டுட்டேன்னு வச்சுப்போம், மந்திரம் வேண்டாம் எனக்கு, இதை விட சுலபமா நீங்க பக்கத்துல எனக்கு சொல்லி கொடுங்களேன் அந்த நேரத்துக்கு அப்படின்னு வச்சுட்டா என்ன ஆயிடும்? மந்திரங்கிற வழியை நான் சாதனத்தை விட்டுட்டேன்னு ஆயிடும். அப்படி விடும் பொழுது நியம விதிகி வர்றது. என்னன்னு வருது? மந்திரேவ ஸ்மர்த்தவியம். இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அதிருஷ்ட பிரயோஜனம் உண்டு. ஏன்னா மந்திரத்தை தான் அப்படின்னு விதிக்கிறா இல்லையா, மெனக்கட்டு ஒருத்தர் இந்த வழியைத்தான் பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரியறது இல்லையா. இப்ப பாருங்க, சாதனத்வயஸ்ய பக்ஷ பிராப்தோ அந்யதரஸ்ய சாதனஸ்ய அப்பிராப்த தசாயாம். அந்யதரஸ்யன்னு சொன்னா நம்ம பார்த்த உதாரணத்துல வலது பக்க வழி, அதை நான் எடுத்துக்கலேன்னு சொன்னா அப்போ அப்பிராப்த தசாயாம் யஹா விதிஹி, வலது பக்க வழியத்தான் போகணும், வழியில தான் போகணுங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா, பெரியவர் சொன்னாரே, அந்த விதி நியம விதிஹி. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? இப்ப பாருங்க, இப்ப நாம 3 விதமான விதிகளையும் பார்த்துட்டோம் இல்லையா. அதுல நியம விதிக்கு மட்டும் இங்க விவரணம் கொடுத்திருக்கார். மேற்கொண்டு இந்த 3 விதிகளுடைய லட்சணத்தையும் சொல்லக்கூடியதான ஒரே ஸ்லோகம், வார்த்திக ஸ்லோகம் இருக்கு, அத நமக்கு விவரிக்கிறார். என்னது அந்த ஸ்லோகம்? விதிரத்யந்தமப்ராப்தே நியமः பாக்ஷிகே சதி தத்ர சான்யத்ர ச ப்ராப்தே பரிசங்க்யேதி கீயதே. மேற்கொண்டு அவரே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்ல போறார். அதனால நம்ம அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். பாருங்க, அஸ்ய அயம் அர்த்தா, அஸ்ய ஸ்லோகஸ்ய அயம் அர்த்தா. கஹ அர்த்தா? யஸ்ய யதர்த்தத்வம் பிரமாணாந்தரேண அப்ராப்தம் தஸ்ய ததர்த்தத்வேன யோ விதிஹி அபூர்வ விதிஹி. நம்ம ஏற்கனவே பார்த்த வாக்கியத்தை வச்சுட்டு இத தெரிஞ்சுக்கலாம். அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு வாக்கியம், அல்லது தர்ஷ பூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜேதங்கிற வாக்கியம். இப்போ இந்த இடத்துல ஸ்வர்க சாதனத்துவம் அக்னிஹோத்திர ஹோமத்திலையும் தர்ஷ பூர்ண மாச கர்மாவிலையும் இருக்கு. இந்த ஸ்வர்க சாதனத்துவங்கிற தர்மத்தை, அதாவது அக்னிஹோத்திர ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த விதி இல்லைன்னு வச்சுப்போம். அக்னிஹோத்திரம் ஜுகையா ஸ்வர்க காமஹா அல்லது தர்ஷ பூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜேதங்கிற விதி இல்லைன்னு வச்சுப்போம். இல்லைன்னா நாம எப்படி இதை தெரிஞ்சுட்டு இருக்க முடியும்? எதை? தர்ஷ பூர்ண மாச கர்மாவானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம், அக்னிஹோத்திர ஹோமஹாவானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம், இப்படிங்கிறதான விஷயத்தை நம்மளால தெரிஞ்சு வச்சிருக்க முடியுமோ? முடியாது.
அந்த விதிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ அத்தியந்தம் அஜாத்தமான விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதா இல்லையா? யஸ்ய யதார்த்தத்துவம் பாருங்க, யஸ்ய அக்னிஹோத்ர ஹோமஸ்ய யதார்த்தத்துவம் யதங்கத்துவம், அதாவது ஸ்வர்காங்கத்துவம் ஸ்வர்க சாதனத்துவம் பிரமாணாந்தரேன அப்பிராப்தம், வேறு எந்த பிரமாணத்தினாலையும் தெரியாத விஷயம். இந்த வாக்கியத்தை விட்டா நமக்கு வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரியாது. வேணா நம்ம இப்படி சொல்லுவோம், எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரே, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாரு, அவர் தாத்தா அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா, இப்படியே போனா முதல்ல ஒருத்தர் இருப்பாளியா மனுஷா, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா, இந்த வாக்கியம் தான் சொல்லி ஆகும். அப்போ இந்த வாக்கியம் விட்டா நமக்கு வேற பிரமாணம் கிடையாது. அதனால என்ன அடுத்து, யஸ்ய அக்னிஹோத்ராதி ஹோமஸ்ய கர்மணஹ யதர்த்தத்துவம் ஸ்வர்காதி பல சாதனத்துவம் பிரமாணாந்தரேன அப்பிராப்தம் தஸ்ய தஸ்ய இத்துக்தே யஸ்யங்கிற பதத்தால எதை எடுத்துட்டோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். தஸ்ய அக்னிஹோத்ராதி ஹோமஸ்ய ததர்த்தத்வேன ஸ்வர்காத்யர்த்தத்வேன ஸ்வர்க சாதனத்வேன யஹா விதிஹி, எது விதிக்கிறதோ, விதிக்கக்கூடிய விதி எது உண்டோ, சஹா அது அபூர்வ விதிஹி எனப்படுகிறது. பங்கியார்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? சஹா அபூர்வ விதி யதா, இவர் பொதுவா காமிக்கிறார். அக்னிஹோத்திரம் ஜுஹயா ஸ்வர்க காமஹான்னு இல்லாத பொதுவா எஜேத ஸ்வர்க காமஹா இத்தியாதி. யாகஸ்ய ஹி ஸ்வர்கார்த்தத்துவம், ஸ்வர்கார்த்தத்துவம் நாம ஸ்வர்க சாதனத்துவம் ந பிரமாணாந்தரேன பிராப்தம், இந்த வாக்கியம் தான் சொல்லி கொடுக்கிறது. கிந்து அனேனைவ விதினா பவதி இது அபூர்வ விதிஹி இது அயம் அபூர்வ விதிர் பவதி. இப்ப நம்ம அபூர்வ விதியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம். இத சொல்லக்கூடியதான ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அம்சம் எது தெரியுமா? முதல்ல பாருங்க, விதிரத்யந்தம் அப்ராப்தே அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த விஷயம், அந்த பாதத்துடைய அர்த்தம் தான் இது. அத்தியந்தம் அப்ராப்தே விதிஹி துச்சதே. விதிஹின்னா அபூர்வ விதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நியம விதிய சொல்றதா இருந்தால் வெறும்னே விதி பதத்தினால சொல்ல மாட்டான், நியம விதின்னே சொல்லிடுவா. பரிசங்கியா விதிய சொல்றதா இருந்தால் விதின்னு சொல்ல மாட்டா, வெறும்னே பரிசங்கியா விதின்னே சொல்லிடுவா. ஆனா அபூர்வ விதியை மட்டும் சில இடத்துல அபூர்வ விதின்னு சொல்லுவா, வெறும்னே விதின்னு சொல்லிட்டு போயிடுவா. நம்ம பூர்வ பாகத்தெல்லாம் படிக்கும் பொழுது விதிஹி விதின்னு சொல்லிட்டே இருந்தா இல்லையா, அங்கெல்லாம் அபூர்வ விதின்னு தான் அர்த்தம். அப்போ அபூர்வ விதியை மட்டும்தான் அபூர்வ விதிங்கிற பதத்தினாலையும் சொல்றான், விதிங்கிற வெறும் விதி பதத்தினாலையும் சொல்றான். மத்த நியம விதியையோ அல்லது பரிசங்கியா விதியோ வெறும்னே விதிங்கிற வாக்கிய பதத்தினால சொல்ல மாட்டான், நியம விதின்னு அப்படி பழிச்சுன்னு சொல்லிடுவா. அதனால நம்ம அந்தந்த இடத்துல வரும்பொழுது வெறும்னே எங்கேயாவது விதி அப்படின்னு இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல இருந்தால் சட்டம் நம்ம புரிஞ்சுக்கணும் அபூர்வ விதி. சரியா? அதுதான் இங்கேயும் ஸ்லோகத்துல பாருங்க, விதிர் அத்யந்தம் அப்ராப்தே. இது வரையில் இந்த அம்சத்தினால, இந்த முதல் பாதத்தினால எந்த விதியினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது? அபூர்வ விதியினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. அடுத்தது இப்போ நியம விதியினுடைய லட்சணம் சொல்லணும். அததான் சொல்றார், நியம பாக்ஷிகே சதி, பாக்ஷிகே பக்ஷ பிராப்தோ சதி அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணு ரெண்டு வழியில ஒண்ணு எடுத்துன்னா இன்னொன்னு கிடைக்காத போயிடுது. அப்ப அந்த கிடைக்காதது கிடைக்க வைக்கும்படி செய்யறது எதுவோ அதுதான் நியம விதி. அதை இப்ப விவரிக்க போறா. ஸ்லோகத்தினுடைய 2வது பாதத்துல எந்த விதியினுடைய லட்சணம் சொல்லி கொடுக்கிறா? நியம விதியினுடைய லட்சணம் சொல்லி கொடுக்கிறா. அத சொல்ல போறா பாருங்க. பக்ஷே அப்ராப்தஸ்ய து யஹா விதிஹி. பக்ஷேன்னு சொன்னா ரெண்டு இருக்கும் பொழுது ஒரு சமயத்துல அவன் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்காத இன்னொன்னு எடுத்துட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுது எதை எடுத்துக்கணுமோ அதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுது இல்லையா, அத விதிக்கிறது தான் நியம விதி. பக்ஷே அப்ராப்தஸ்ய து யஹா விதிஹி சஹா நியம விதிஹி யதா. அதுக்கு உதாரணம் நம்ம நல்லா ஏற்கனவே பூர்வ பாகத்தை அடிக்கடி பார்த்ததுதான். விரீஹீன் அவஹந்தி இத்தியாதிஹி. இப்ப பாருங்க, விரீஹீன் அவஹந்தி அப்படிங்கிறதான இந்த வாக்கியம் எதை விதிக்கிறது அப்படின்னு கேட்டால் அவஹரணத்தை விதிக்கிறது. சரியா? இந்த அவஹரணம்
எதற்கு இங்க என்ன பிரயோஜனம்? அவஹரணத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவஹரணம்னு சொன்னா அந்த இடிக்கிறது. அதனுடைய பிரயோஜனம் என்னதுன்னு கேட்டா, அந்த நெல்லுல இருக்கக்கூடியதான துஷ விமோகம் பண்றதுதான். இதுதான் பிரயோஜனம். இப்ப பாருங்க, இந்த விதி இல்லைன்னாலும் நமக்கு தெரியும் எப்படி அந்த நெல்லை நீக்கணும் கேட்டா 4-5 வழிகள் வச்சுப்போம். உதாரணத்துக்கு நகத்தினால பிச்சு எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த அவஹரணம் பண்ணலாம், அதுவும் ஒரு வழி. லோகத்திலே நமக்கு தெரியும். இது வேதம் தான் சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்ப பாருங்க, நமக்கே 2 வழி தெரிஞ்சிருக்கு. நான் பழைய காலத்துப்படி சொல்றேன். இப்போ இந்த காலத்து மாலா இருந்தா நம்ம மிஷின்ல போட்டு எடுத்துடலாம். இப்போ 3 வழிகள் இருக்கு. இதெல்லாம் நமக்கே தெரியும். அப்போ விரீஹீன் அவஹந்திங்கிறது அபூர்வ விதியாக இருக்க முடியாது இல்லையா? நான் முன்னாடியே ஒரு லௌகிக உதாரணம் சொன்னேன். சாப்பிடணும் அப்படின்னு பசிச்சா சாப்பிடணுங்கிறத சொல்றதுக்கு ஒரு விதி தேவையில்லை. ஏன்னா நமக்கே தெரியும். அது லௌகிக பிரமாணத்தினால தெரியும், அன்வய வித்திரேகத்தினால தெரியும். பசிச்சா சாப்பிட்டா பசி தீர்றது அப்படிங்கிறது நமக்கு அன்வய வித்திரேகத்தினால தெரிகிறது. சாப்பிடலன்னா பசி எடுக்கிறது. இதனாலே நமக்கு தெரிஞ்சிருதா இல்லையா? இப்படி இருக்கிறதுனாலே நமக்கு பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு தெரியறது. அப்போ இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணும், இப்படி நின்று சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் என்னது? நியம விதிகள் தான். எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறது. சாப்பிட சொல்றதுக்கு சாப்பிடு அப்படின்னு அதை சொல்லல. சாப்பிடறதா இருந்தாலும் நீ இப்படி சாப்பிடு, சாப்பிடுறதுன்னு நீயே தெரிஞ்சுட்ட, ஆனா அது இப்படி சாப்பிடு அப்படின்னு நியமம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? அத போல விரீஹீன் அவஹந்திங்கிற இடத்துல அவஹனனம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த துஷ விமோகம் பண்றதுக்கு இது ஒரு சாதனம், இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரியும். அப்போ விரீஹீன் அவஹந்திங்கிற இந்த விதியானது என்னவா இருக்காது? அபூர்வ விதி கிடையாது. அப்போ என்ன பண்றது இது அப்படின்னு கேட்டா, இந்த துஷ விமோகம் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கும் பொழுது இப்படித்தான் துஷ விமோகம் பண்ணி நீ திரவியத்தை சம்பாதிச்சுக்கணும். திரவியம்னா என்னது? தண்டுலத்தை, அரிசியை புரோடாசம் பண்றதுக்கு தேவையான அரிசியை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்படின்னா எப்படி நிலையை பாருங்க. இப்போ நான் இந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ துஷ விமோகம் பண்ணிக்கணும். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, விரீஹியை அந்த இதுல போட்டு குத்தி எடுக்கிறது, அவஹரணம் பண்றது. அப்போ அவஹரணம் பண்றதுன்னு ஒரு வழி இருக்கு. இன்னொன்னு நக விதரணம், ஒவ்வொன்னா எடுத்து கையாலே பிச்சு போட்டுடலாம். இப்போ 2த்துல நான் அவஹரணத்தை எடுத்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சமயம் நான் இந்த நக விதரணம் அப்படிங்கிற எடுத்துட்டு நான் ஒவ்வொன்னா எடுத்து பண்ணிருக்கேன். அப்படி எடுத்துட்டு பண்ணும் பொழுது எது கிடைக்காத போயிடுறது? அவஹரணம் கிடைக்காத போயிடுறது இல்லையா? அப்போ பக்ஷே அப்பிராப்தமா ஆயிடுறது எது? அவஹரணம். அந்த பக்ஷே அப்பிராப்தமான அவஹரணத்தை விதிக்கிற வாக்கியம் தான் இந்த விரீஹீன் அவஹந்திங்கிற வாக்கியம். அப்போ இது எந்த மாதிரியான விதியா இருக்கு? நியம விதியா இருக்கா இல்ல அபூர்வ விதியா இருக்கா? நியம விதியா இருக்கு. நியம விதியா இருக்கு இல்லையா? அதான் இப்ப சொல்ல போறாரு பாருங்க. யதா விரீஹீன் அவஹந்தி இத்தியாதிஹி அனேனஹி, அனேனஹி இत्युक्ते விரீஹீன் அவஹந்தி இதி விதினாஹி அவகாதஸ்ய வைதுஷ்யார்த்தத்துவம் ந போத்யதே. அதாவது அவஹரணம் பண்ணினால் துஷ விமோகம் வரும் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்கல. ஏன் சொல்லி கொடுக்கல? அது நமக்கே தெரியுமே இல்லையா? அனேனஹி விதினா அவகாதஸ்ய ந வைதுஷ்யார்த்தத்துவம் போத்யதே குதஹ அன்வய விதிரேக சித்தத்வாத். நமக்கே இப்படி குத்தினால் அது தோல் வெள்ள வந்துடும், தோல் வெள்ள வரணுமா இதை குத்திக்கோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இதுக்கு ஒன்றும் விதி வேண்டியது இல்லை. அப்போ என்ன பண்றது? கிந்து நியமஹா சஹா சச்ச அப்பிராப்தாம்ச பூரணம். நியமஹான்னா என்னது? அப்பிராப்தாம்ச பூரணம் தான்ப்பா நியமஹான்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அப்பிராப்தாம்ச பூரணம்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கோ. வைதுஷ்யஸ்யஹி நானோபாய சாத்தியத்வாத். வைதுஷ்யம் அப்படின்னா விதுஷீகரணம், அந்த துஷத்தை நீக்குதல். அதற்கு அந்த வைதுஷ்யம் வைதுஷ்யா பாவகா, இந்த வைதுஷ்யஸ்ய விதுஷி பாவகான் இருக்கு இல்லையா, தோலை நீக்கிறதுன்னு, அதற்கு நிறைய உபாயங்கள் இருக்கு. நானோபாய சாத்தியத்வாத். அது எப்படி இருக்கு?
பல உபாயங்களால செய்யும்படியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யஸ்யாம் தசாயாம் எந்த நிலையில் ஒருத்தன் அவகாதம் பரிஹிருத்திய இந்த அவகாதம் பண்ணி வைதுஷ்யத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான வழியை எடுத்துக்கலையோ அவகாரணம் பண்ணி அந்த துஷ விமோகம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியை விட்டுடுறானோ. சரியா? யஸ்யாம் தசாயாம் அவகாதம் பரிஹிருத்தியன தியக்துவா விட்டு உபாயாந்தரம் கிரகீத்தும் ஆரபத்தே வேற ஒரு சாதனத்தை எடுத்துப்பானோ, அதாவது நக விதரணமோ மிஷின்ல போட்டு எடுக்கிறதோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழியை கிரகீத்தும் ஆரபத்தே எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ, தஸ்யாம் தசாயாம் அந்த நிலையில் அவகாதஸ்ய அப்பிராப்தத்வேன அந்த சமயத்துல அவகாதம் பிராப்தி ஆகல. அப்படி அப்பிராப்தமா இருக்கக்கூடிய அவகாதத்தை தத்விதானாத்மகம்னு அர்த்தம். தத்பதத்தினால அவகாதா. சரியா? தத்விதானாத்மக அவகாத விதானாத்மக பிராப்தாம்ச பூரணமேவ அப்பிராப்தாம்ச பூரணமேவான்னு பிடிச்சுக்கணும். அவகாதம் கிடைக்காத அந்த அவகாதம் இருக்கே அப்பிராப்தமா, அந்த அப்பிராப்த அம்சத்தை பூர்த்தி பண்றது இந்த விதி. இது விரீஹின் அவஹந்தின் தத்விதானாத்மகம் அப்பிராப்தாம்ச பூரணமேவ அனேன விதினா கிரியதே. பங்கியர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? அத்தச்ச நியம விதியில எது பலம் அப்படின்னு கேட்டா அப்பிராப்தாம்ச பூரணாத்மகா நியமஹா ஏவ வாக்கியார்த்தா. நியம விதியிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க கூடியது என்னதுன்னு கேட்டா அப்பிராப்தாம்ச பூரணம் தான் கிடைக்கும். அஜ்ஞாதார்த்த ஞாபனம் இல்லை. அத்தியந்தமா அப்பிராப்தமான அர்த்தத்தை சொல்லாது. பக்ஷே அப்பிராப்த தசாயாம் அவகாத விதானம் இது யாவத்து. ஒரு சமயத்துல பக்ஷேனா ஒரு சமயத்துல ஒரு பிரயோகத்துல இந்த பிரயோகத்துல அவன் அவகாதத்தை எடுத்துட்டான பிரச்சனை இல்லை, ஓகேன்னு விட்டுடலாம். அடுத்த பிரயோகத்துல அவன் அவகாதம் வேண்டாம் நான் வேற எடுத்துக்கிறேன்னு சொன்னா அந்த பிரயோகத்தில் அப்பிராப்தமான அவகாத விதானமேவ பக்ஷே அப்பிராப்த தசாயாம் அவகாத விதானம் இது யாவத்து நது அபூர்வ விதாவிவ. அபூர்வ விதியில எப்படி அத்தியந்த அப்பிராப்தமான விஷயமானது தெரிவிக்கப்படுறதோ அத போல இங்க இல்லை. தெரிஞ்ச விஷயத்திலேயே இதைத்தான் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது. நது அபூர்வ விதௌ இவ அத்தியந்த அப்பிராப்ததையா விதானம். அத்தியந்த அப்பிராப்த பிராபகம் இல்லை இந்த விதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பரிசங்கியா விதி. உபயஸ்ய யுகபத் பிராப்தௌ இதர வியாவிருத்தி பரஹா விதி பரிசங்கியா விதி. இந்த பரிசங்கியா நியம விதியிலேயே ரெண்டுத்திலையும் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட வழிகள் வந்தால் அப்படிங்கிறது ரெண்டுத்திலையும் சமம். ஆனா நீங்க பாருங்க, நியம விதியில ரெண்டுத்துல ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும், இன்னொன்னு எடுத்துக்க முடியாது. ரெண்டுத்துல ஒண்ணுதான், 3 4 இருந்தாலும் ஒரு வழிதான் எடுத்துக்க முடியும், ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும். ஆனா பரிசங்கியா விதியில அப்படி இல்லை, எல்லாம் ஒன்னா வந்து சேரும் பொழுது அதுல ஒண்ணு இந்த வழி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவோம். அதுதான் பரிசங்கியா விதி. அதனால இது நல்ல வித்தியாசம், நல்ல மனசை வாங்கிக்கணும். முதல்ல இந்த பங்கிக்கு அர்த்தம் சொல்றேன். உபயஸ்ய யுகபத் பிராப்தௌ இதர வியாவிருத்தி பரஹா விதி பரிசங்கியா விதி. ரெண்டு ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது அந்த ரெண்டில் ஒன்றை இதர வியாவிருத்தி ஒன்றை நீக்குதல், அதுதான் அந்த அந்த நீக்குதல் அப்படிங்கிற பிரயோஜனத்தை கொண்ட விதி எதுவோ அதுதான் பரிசங்கியா விதி. உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். யதா பஞ்ச நகாஹ பக்ஷ்யாஹ இதி. இது ராமாயணத்தை வரக்கூடியதான ஸ்லோகா. வாலியானவர் தர்மசாஸ்திரத்தை ராமருக்கு சொல்லி கொடுக்கிறார். பஞ்ச நகாஹ பக்ஷ்யாஹ அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த மாംசமும் சாப்பிடுறவா இருப்பா. சாப்பிடுறவா அவளுடைய அந்த சாப்பிடுற பதார்த்தத்துல ஒரு 5 நகங்களை கொண்ட 5 பிராணிகள் சொல்லப்படுறது. பிரம்மக்ஷத்ரேன ராகவா ஷல்யக ஸ்வாவிதோ கோதா சசக்கூர்மஸ்ச பஞ்சமஹான்னு இந்த
பிராணிகள் பேரெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பிராணிகளை தவிர்த்து இல்ல, இதை தவிர்த்து மற்றவைகளை சாப்பிடக்கூடாதுங்கிறதுல தாத்பரியம். பஞ்ச பக்ஷ்யாக அப்படிங்கிற வாக்கியத்துக்கு எதுல தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த 5 தவிர்த்து மற்றவைகளை சாப்பிடக்கூடாதுங்கிறத தாத்பரியம். சரியா? இப்ப யாரு இந்த மாംസം சாப்பிடுறாளோ அவளுக்கு ராகத்தாதானே பிரவருத்தி வரும். ராகத்தான்னு சொன்னா ஆசையின் பெயரால பிரவருத்தி வரும். பிரவருத்தி வரும் பொழுது, ஈடுபாடு வரும் பொழுது இந்த 5த்துலயும் வரும். இந்த 5 தவிர்த்து மற்றவைகள்லயும் பிரவருத்தி வரும் இல்லையா? அந்த மாംസം சாப்பிடுறதுங்கிறது அவளுடைய தர்மம். அதுல இதுலதான் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரியாது, பிரவருத்தி வந்துடும். அப்படி வரும் பொழுது சொல்லி கொடுக்கறது, இல்ல இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த வாக்கியத்தை நல்லா கவனிக்கோ. பஞ்ச நகாக பக்ஷ்யாக. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது? 5 நகங்களை கொண்ட இந்த 5 மிருகங்கள் பக்ஷ்யாக சாப்பிட தகுந்தவைகள், இப்படித்தானே அர்த்தம் வருது. இப்ப நல்லா பாருங்க, யாரு அந்த மாംസத்தை சாப்பிட்றாரோ அவருக்கு எல்லாத்துலயும் தானே பிரவருத்தி வரப்போறது, இந்த 5த்துலயும் தான் வரப்போறது. அப்போ இதை மட்டும் சாப்பிடுன்னு ஏன் சொல்லணும்? புரியுறதா? இதை நான் புரியறதுக்கு ஒரு சின்ன லௌகிக உதாரணம் சொன்னேன் பாருங்க. குழந்தைகளுக்கு லீவு நாள், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆபீஸ் போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கு. அம்மா என்ன பண்றா, காலையிலேயே ஸ்நாக்ஸை கொடுத்துடுறா, இந்த சிப்ஸ் முதலியது. இனிமேற்கொண்டு இந்த குழந்தைகள் அந்த சிப்ஸ் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டா, மேற்கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நாம வீட்டுல வேற இல்லை, குழந்தைகள் என்ன பண்ணோம் நமக்கு தெரியாம அந்த அதிகப்படியா அந்த கடையில நிறைய அந்த எசன்ஸ் எல்லாம் போட்டது சாப்பிட்டுடும் தெரியாத. அப்படி சாப்பிட கூடாது, அதுக்காக அம்மா என்ன பண்றா, வீட்லயே செஞ்சு வச்ச பதார்த்தங்கள், அதை சாப்பிட்டா எந்த தோஷம் வராது, அதை கண்ணு முன்னாடி எடுத்து வச்சு இதை நீங்க சாப்பிடுங்கோ, நீங்க இதை சாப்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப நல்லா பாருங்க, குழந்தைகள் பொறுத்த வரையில அதையும் சாப்பிடும் இதையும் சாப்பிடும், சொல்லலைன்னாலும் எடுத்து சாப்பிடும் தானே. அதைத்தான் சாப்பிடுவேன்னு நினைச்சுக்காது, அதையும் சாப்பிடும் இதையும் சாப்பிடும். இல்ல நம்ம கடையில பொருளும் கூட வேண்டாம், நல்லதாக சொல்லுவோமே, ஆத்துல பக்ஷணங்கள் கார வகைகளும் இனிப்பு வகைகளும் பண்ணிருக்கான். இனிப்பு வகைகளை நிறைய சாப்பிட்டுட்டான் குழந்தை. காலையில ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே அம்மா பார்த்துட்டா நிறைய சாப்பிட்டுட்டான். இனிமேல் சாப்பிட்டா அது அவனுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும். அதனால என்ன பண்றான், இந்த கார வகைகளை முன்னாடி எடுத்து வச்சு இதை நீ சாப்பிடு அப்படின்னு, உனக்கு பசிச்சால் சாப்பிடணும்னு தோணுனா இதை சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்றான்னு வச்சுப்போம். நல்லா பாருங்க, இந்த குழந்தை பொறுத்த வரையில அம்மா சொல்லலைன்னாலும் இனிப்பையும் சாப்பிட போறான், இந்த காரத்தையும் எடுத்து சாப்பிட போறான். அதுக்கப்புறம் மினக்கட்டி ஏன் அந்த அம்மா சொல்லிட்டு போறா இந்த கார வகைகளை சாப்பிடு அப்படின்னு ஏன் சொல்லிட்டு போறா அப்படின்னு கேட்டா, அந்த கார பக்ஷணங்களை, அதாவது இந்த இனிப்பு தவிர்த்து இருக்கக்கூடிய பக்ஷணங்களை சாப்பிடுன்னு சொன்னாலே அந்த வாக்கியத்துக்கு இதை சாப்பிடணுங்கிறதுல தாத்பரியம் இல்லை. அந்த அம்மா சொல்லலைன்னாலும் இவன் தன்னுடைய ஆசையின் பெயரால எடுத்து சாப்பிடதான் போறான். ரெண்டுத்துலயும் அவனுக்கு பிரவருத்தி வரதான் போறது. அப்போ மெனக்கட்டி இதை சாப்பிடுன்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, அந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் இந்த இனிப்பு வகைகளை சாப்பிடக்கூடாது. ஆனா அங்க வாக்கியம் எப்படி இருக்கு, நீ இந்த பக்ஷண வகைகளை சாப்பிடு, கார வகைகளை சாப்பிடு, இதைத்தான் சாப்பிடுன்னு சொல்றாளே தவிர்த்து தாத்பரியம் வாக்கியம் அப்படி இருக்கு. வாக்கியம் கேட்டா எப்படி தெரியுது, இதை சாப்பிடுன்னு தானே சொல்றா, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு தோன்றது. ஆனா தாத்பரியம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வாக்கியத்துக்கு இதுல தாத்பரியம் இல்லை, சாப்பிடாதேங்கிறதுல தாத்பரியம். அது எப்படி தெரியுதுன்னா, இந்த அம்மா இந்த வாக்கியம் அம்மா வந்து வாக்கியம் சொல்லலைன்னாலும் அந்த பையன் ரெண்டுத்துமே தான் சாப்பிட போறான், அதை வச்சுன்னு நமக்கு தெரியுது. இந்த லௌகிக உதாரணம் நல்லா புரிஞ்சிருக்கா? புரியுதுண்ணா. இப்ப அதே மாதிரி பாருங்க, இதர நிவர்த்தி பரமா இருக்கு, அதுதான் புரிய வச்சிருக்கேன்.
இப்போ பாருங்க, நம்ம கிரந்தத்தை சொல்லப்பட்ட உதாரணத்தை பாருங்க. பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷியாகான்னு வாக்கியம் இல்லைன்னாலும் அந்த மாம்சம் சாப்பிட்றவர் அத்தனை மிருகங்களை தான் சாப்பிட போறார். மெனக்கட்டு ஏன் சொல்லுவானே இந்த 5 நகங்களை கூட இந்த 5 மிருகங்களை சாப்பிடு அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இதை தவிர்த்து மற்றதை சாப்பிடாதே. இப்ப இவரை சாப்பிட்றதுக்கு 2 விதமான பதார்த்தங்கள் சேர்ந்திருக்கு. ஒண்ணு 5 நகங்களை கொண்ட இந்த 5 மிருகங்கள், இதை தவிர்த்து மற்ற 5 நகங்களை கொண்ட மிருகங்கள், இப்படி எல்லாமா சேர்ந்து வரும் பொழுது யுகபத் பிராப்தவும் ஈதர நிவர்த்தி. எதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தார்? இந்த 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்களோட பேர் படிச்சா இல்லையா, இதை தவிர்த்து மற்றவர்களை நிவர்த்தி பண்ணிவிட்டார். எதுக்கு? சாப்பிடக்கூடாதுன்னு நிவர்த்தி பண்ணிட்டார். இப்போ வாக்கியத்துக்கு எங்க தாத்பரியம்? இதை தவிர்த்து மற்றவைகளை சாப்பிடக்கூடாதுங்கிற தாத்பரியம். ஆனா வாக்கியத்துல நீங்க அந்த வாக்கியத்தை கேட்டா எப்படி தெரியாது? வெறும்னே இதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம பஞ்ச பஞ்சனகாஹா பக்ஷியாகா அப்படின்னு மட்டும் வாக்கியத்தை எடுத்து பாருங்க. அப்ப என்ன தெரியும்? ஓ 5 நகங்களை கொண்ட இந்த 5 சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு தோணும். இது என்ன சொல்லி கொடுத்தா தெரிய போறது? தானா அவரா வந்து சாப்பிட போறார் இல்லையா? அதுதான் இங்க சொல்ற பாருங்க. உபயஸ்ய யுகபத் பிராப்தோ இதர வியாவிருத்தி பரஹா விதி பரிசங்கியா விதி யதா பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா இதி இதம் வாக்கியம் ந பக்ஷண விதி பரம். பக்ஷனை சாப்பிடுன்னு சொல்றதுக்காக வரல இது. ஏன்னா தஸ்ய பக்ஷணஸ்ய ராகதா பிராப்தத்துவாத், அவனே விருப்பத்தின் பெயரால அவசியம் வந்து சாப்பிடதான் போறான். சரி, அப்ப நியமத்தை வச்சுக்கலாமா? இந்த 5 நகங்கள் கொண்ட இதை சாப்பிடலாம் அல்லது அதை சாப்பிடலாம், அதை தவிர்த்து இருக்கிற மத்த சாப்பிடலாம் அப்படின்னு 2 வரும் பொழுது இதைத்தான் சாப்பிடணும் அதை சாப்பிடலாம் நியமம் பண்றான் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும். நியம விதியில 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும், இன்னொன்னு பண்ண முடியவே முடியாது. ஆனா இங்க பாருங்க, பஞ்சநகத்தை கொண்ட 5 மிருகங்களை ஒரு லிஸ்ட் கொடுத்தாலே அதையும் சாப்பிட முடியும், அதை தவிர்த்து இருக்கிறதையும் சாப்பிட முடியும். 2த்தையும் ஒன்னா வச்சு சாப்பிட முடியாதான்னு முடியும். யுகபத் பிராப்தி இங்க உண்டு, நியம விதியில அது கிடையாது. அதுதான் காமிக்கிறான். நாபி நியம பரம். ஏன்னா பஞ்சநக அபஞ்சநக பக்ஷணஸ்ய யுகபத் பிராப்தே ஒன்றாக சேர்ந்திருப்பதுனால பக்ஷே பிராப்திய பாவாத். நியம விதியா இருந்தா ஒண்ணு எடுத்துட்டோம்னா இன்னொன்னுக்கு அப்பிராப்தி வந்துடும். நக விதரணத்தை எடுத்துட்டாச்சுன்னு சொன்னா அவகரணம் கிடைக்காது, அவகரணத்தை எடுத்துட்டால் நக விதரணம் கிடைக்காது. இப்படிதான் அங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, 2ம் ஒன்னா செய்ய முடியும். இந்த வித்தியாசம் இருக்கு. அதஹா அதனால இதம் வாக்கியம் பஞ்சாதிரிக்த பஞ்சநக பக்ஷண நிவர்த்தி பரம். இந்த 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்களோட பேரு சொன்னா இல்லையா, இவைகளை தவிர்த்து இருக்கக்கூடியதான 5 நகங்களை கொண்டதான மிருகங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறத தாத்பரியம் கொண்டது. பஞ்சாதிரிக்த பஞ்சநக பக்ஷண நிவர்த்தி பரம் இது பவதி பரிசங்கியா விதி. இப்படியாக 3 விதிகளுடைய லட்சணத்தையும் சொல்லியிருக்க. நாம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத் கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.